இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களும் எந்த நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்கள் நாங்கள் அவருடைய பாடுகள் மரணத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். நாங்கள் மெய்யாகவே அவருடைய அன்புக்கு நினைத்து நாங்கள் நன்றியை செலுத்துவோம். நமக்காய் அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார். அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை நாங்கள் மறிக்க வேண்டிய இடத்திலே அவர் மறித்து நமக்கு அவர் விடுதலை கொடுத்தார். ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாங்கள் உற்சாகமாய் நாங்கள் அவரை உயர்த்துவோம். அவருக்கு நன்றி பல்களை எடுப்போம். மலையே புகழிடம் நீரே புயலே சும்பாயில் பாதுகாத்தருளும் பிளவுண்ட மலையே புகழிடம் நீரே புயலே சும்பாயில் பாதுகாத்தருளும் பாரினில் காரேறும் சீதங்கள் அணுகாமல் பரமனின் முன்னி தீபமாய் வாரும் பாரினில் காரேறும் சீதங்கள் அணுகாமல் பரமனின் முன்னி தீபமாய் வாரும் சுராஜா பார்வோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். சுராஜா பார்வோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அவர் பிளவுண்ட மலையாய் அவர் நமக்காய் பிளக்கப்பட்டார். அவர் நமக்காய் பிளக்கப்பட்டதினாலே இந்த நாளில் நாங்கள் எப்படியாய் இருக்கிறோம்? ஜீவன் உள்ளவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் ஜீவன் பெற்றிருக்கிறோம். அந்த நல்ல தேவனை நாங்கள் எல்லாரும் இந்த நாளிலும் உற்சாகமாய் நாங்கள் துதிக்க போகிறோம், ஸ்தோத்தரிக்க போகிறோம். நாங்கள் எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 10வது அதிகாரம் 19 முதல் 23 வசனங்கள். எபிரேயர் 10 19 முதல் 23 வசனங்கள். ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசையில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. பாருங்க, தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் நமக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவர் நமக்கு உண்டு பண்ணினபடினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு நமக்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. எங்கள் மீது அன்பு கொண்டு தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அவர் கழுவி நம்மை தமது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கி இருக்கிறார். அந்த நல்ல தேவனை நாங்கள் இந்த பாடலோடு கூட நாங்கள் உயர்த்த போகிறோம். என் மீது அன்பு கூர்ந்து பழியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி
தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பாவங்களை ஹல்லேலூயா அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அவரே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். பிதாவாகிய தேவனுடைய அன்பு தேவ பிள்ளைகளை நம் மீது அவர் அன்பு கொண்டபடியினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் கொடுத்தார். அந்த குமாரன் கல்வாரியிலே தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்தார். பிதாவுடைய அன்பு நம் மீது அங்கே சிலுவையிலே அந்த தேவ நீதி வெளிப்பட்டது. நாம் அவருக்கு தேவனுடைய நீதியாகும்படி அப்பாவம் அறியாத அவரை பாவமாக்கினாராவே. நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே கல்வாரி நாயன் நமக்காய் மரித்திருக்கிறார். அந்த நல்ல தேவனை பாடுவதும் துதிப்பதும் உயர்த்துவதும் நமக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம். தேவ பிள்ளைகளை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் நாம் தாயின் கருவின் உருவாக்குறதுக்கு முன்பாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். மனதுருகும் தீபமே இசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தீபமே இசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ
ஹalleluya. நம்ம பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். தேவ பிள்ளைகளே, நமக்காய், எதற்காய்? நமக்காய். அவர் கல்வாரியிலே அடிக்கப்படும் பொழுது, அவர் எல்லோராலும் துப்பப்படும் பொழுது, குட்டப்படும் பொழுது அவர் வாய் திறக்கவில்லை. அவர் வாய் திறக்கவில்லை. எதற்காய்? அவர் நமக்காய். அவர்கள் மை கத்திரிக்கனுக்கு முன்பாக அவர் சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல் இருந்தார். நமக்காய் அடிக்கப்பட்ட பஸ்கா ஆடாகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலும் அந்த கல்வாரி தியானத்தை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அந்த கல்வாரியிலே அவர் காண்பித்த அந்த அன்பின் எல்லையை நாங்கள் தியானிப்போம், நாங்கள் சிந்திப்போம், அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துவோம். தேவ பிள்ளைகளே, நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் காண்பித்த தயவு பெரிதப்பா. நீர் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். நீங்க வானத்துக்கு பூமிக்கு நடுவாய் நீங்க தொங்கும் பொழுது கூட எங்களை நினைத்து நீர் தாகம் தாகம் என்பீரே. எங்களை நினைத்து நீர் தாகம் தாகம் என்பீரே. அன்று நீங்கள் தாகம் தாகம் என்று கதறினதின் பலனாய் இந்த நாளிலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோமே. அந்த கல்வாரி அன்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துவோமா? தேவ பிள்ளைகளே, அவருடைய காயத்தை ஒரு விசை பாருங்கள். அவருடைய முதுகு உழுது விட்டவன் நிலம் போல இருந்துச்சு. சாபமான முள்முடியை அவர் தன்னுடைய தலையிலே ஏற்றுக்கொண்டாரே நம்முடைய சாபங்களுக்காய். நாங்கள் சுகமாய் இருக்கும்படி அவர் காயப்பட்டாரே. நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டாரே நாங்கள் சுகமாய் இருக்கும்படியார். பிதாவோடு கூட இருந்த அந்த தெய்வம், பிதாவோடு ஒரு விசை கூட பிரியாமல் இருந்தவர், நமக்காய் பரலோகத்தில் இருந்தவர் நரலோகத்துக்கு வந்தார். ஆனால் மனுஷர் அவரை என்ன செய்தார்கள்? அடித்தார்கள், துப்பினார்கள், குட்டினார்கள், மிதித்தார்கள். அப்பொழுது கூட அவர் என்ன சொன்னார்? பிதாவே, அவர்களுக்கு தெரியவில்லை, இவர் எனக்காய் தான் அடிக்கப்படுகிறார் என்று தெரியாமல் அடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்காகத்தான் நான் என்று அவருக்கு தெரியும். அந்த வேளையிலும் அவர் என்ன சொன்னார்? பிதாவே, இவர்களை மன்னியும் என்று சொன்னார். எப்படியா இருக்கிறோம்? அப்படிப்பட்ட தேவனுக்கு நாங்கள் எப்படிப்பட்ட இதயத்தோடு கூட நாங்கள் நிற்கிறோம். அந்த காயத்தை இந்த நாளிலே நாங்கள் பார்ப்போம். நமக்காய் முள்முடி சூடின அந்த தலையை நாங்கள் நோக்கி பார்ப்போம். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன்.
எங்களுக்காய் தாகம் தாகம் என்று கதறினாரே, எங்களுக்காய் அவர் ஏங்கி நின்றாரே. அந்த நன்மை செய்த கரங்கள், அந்த அனைத்து கரங்கள் எங்களுக்காய் ஆணிகள் கடாவப்பட்டதே. தேவ பிள்ளைகளே, நன்மை செய்கிறவராய் சுத்தி திரிந்த அவருடைய கால்கள் ஆணிகள் கடாவப்பட்டதே. என்னுடைய உங்களுடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய அத்தனை பாவங்களும் அந்த பாவம் அறியாத அவர் மேல் சுமத்தப்பட்டதே. நம்முடைய வேடர்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டதே. அந்த நல்ல தேவனுடைய அன்பை எத்தனை பேர் நாங்கள் இந்த நாளிலும் தியானிக்கிறோம், சிந்திக்கிறோம். அவனே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களுக்காய் அடிக்கப்பட்டாரே, எங்களுக்காய் நொறுக்கப்பட்டாரே, எங்களுக்காய் துன்பப்பட்டாரே, எங்களுக்காய் அத்தனை குற்றங்களையும் வேண்டினாரே. தேவ பிள்ளைகளே, அந்த பரமன் எங்களுக்காய் எல்லாவற்றையும் சகித்து இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உங்களை துளைக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் விடுதலையாகும்படியாய் நீங்கள் அத்தனையும் நீங்கள் சுமந்தீங்களே அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் இந்த சபையிலே ஒருவர் பொதுவார் அந்த கல்வாரி நாயகன் அன்று சிந்தின அந்த ரத்தத்துக்கு அந்த விலையேற பெற்ற அந்த பரிசுத்த அந்த குற்றமில்லாத ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்தினாலே நாங்கள் பிதாவிடம் தேடத்தக்க தைரியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு அல்ல, நாங்கள் தைரியமாய் தேரத்தக்க ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அத்தனை அந்த குற்றமில்லாத விலையேற பெற்ற அந்த பரிசுத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காய் பெற்றுக் கொடுத்தது. பிதாவாகிய தேவன் நாம் அவரில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மீது அன்பு கூர்ந்து நம்முடைய ஒரே பேரான குமாரனை கிருபாதார பலியாய் அனுப்பி அந்த அன்பை நமக்கு காண்பித்தார். ஒருவர் நன்றி செலுத்துங்க. அந்த அனைத்த கரங்கள் இந்த பூமியிலே அவர் மனுஷ ரூபமாய் தெரிந்த பொழுது குஷ்டரோகிகளை கூட தொட்ட கரங்கள் அல்லவா, நம் எல்லாரையும் அனைத்த கரங்கள் அல்லவா. அந்த அனைத்த கரங்கள் நமக்காய் ஆணிகள் கடாவப்பட்டதே. நன்மை செய்கிறவராய் சுத்தி திரிந்த அந்த கால்கள் நமக்காய் ஆணிகள் கடாவப்பட்டதே. நம்மே அவர் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருந்த அந்த தலையிலே நம்முடைய சாபங்கள் எல்லாம் சுமத்தப்பட்டதே. தேவ பிள்ளைகளே, அந்த கல்வாரி நாயகனுக்காய் ஒருவர் நன்றி செலுத்துங்கள். அவர் பாராட்டின அந்த கிருபை, இரக்கம், தயவு, காருண்யம், அன்பு, மன்னிப்பு எல்லாவற்றுக்குமாய் நன்றி செலுத்துங்கள். அன்பான தகப்பனே, அப்பா, இந்த வேலைக்குமாய் கூட ஆண்டவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கு சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் செலுத்தி ஆண்டவரே அப்பா, உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய அன்புக்காய் நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். கல்வாரி மாமலையின் மேல நீர் காண்பித்த அந்த ஆண்டவரே உன்னதமான அன்புக்காய் ஆண்டவரே, அந்த மகிமை நிறைந்த தேவ அன்புக்காய் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய அக்கிரமங்களை, எங்களுடைய மீறுதல்களை ஆண்டவரே நீர் சிலுவையில சுமந்து தீர்த்து உம்முடைய நீதியினால எங்களை ஆண்டவரே அப்பா பிதாவுக்கு முன்பாக ஒப்புரவாக்கினதற்காக நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவரே, இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தத்தினால நீர் ஒப்புரவை உண்டு பண்ணாமல் மகா பரிசுத்த ஆசாரியனாகிய ஆண்டவரே நீரே மகா பிரதான ஆசாரியனாய் ஆண்டவரே அப்பா அந்த பெரிதும் முத்தவுமான திரையின் வழியாய் பிரவேசித்து ஆண்டவரே அப்பா உங்களுடைய சொந்த இரத்தத்தினால் எங்களை உண்டு பண்ணின மீட்புக்காய் நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அதற்காக ஆண்டவரே அந்த பரலோகத்தின் மேன்மையை திறந்து அடிக்கப்படுவையாக ஆண்டவரே அப்பா தகப்பனே அடிமையின் ரூபம் எடுத்து வந்தவரே உம்மை சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே உங்களுடைய கிருபை இரக்கங்களை மீட்டுக் கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, தேவனுடைய அன்பின் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று அந்த கல்வாரி மாமலையில நீர் காண்பித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அந்த அன்பில் உணர்ந்தவர்களாய்
ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி உள்ளவர்களாய் உடைய ஆண்டவரே கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே வெறுமனே இந்த லெந்து நாட்களில் உங்களுடைய பாடுகளை தியானித்து ஆண்டவரே பிறகு மறந்து போகிறவர்களாய் இல்லாதபடிக்கு அனுதினமும் எங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஆண்டவரே உங்களுடைய கல்வாரி சிநேகத்தை நோக்கி பார்த்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அவருடைய அன்பை எத்தனை பேர் நாங்கள் ருசித்திருக்கிறோம்? நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் அவருடைய அன்பை நாங்கள் ருசித்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, மனுஷர் நம்மை தள்ளிவிட்ட பொழுது அவர் தள்ளிவிடாத அன்பு, நம்மை வெறுக்காத அவருடைய அன்பு, நம்மை ஒதுக்காத நம்முடைய அன்பு, நம்மை விட்டுவிடாத அந்த அன்பு, அவர் ஒருபோதும் நம்மை விட்டுவிடவில்லை, இனிமேலும் அவர் விட்டுவிட மாட்டார். நம்மை பிதாவின் வீட்டிலே அவர் கொண்டு போய் சேர்க்கும் வரையிலும் நம்மை கரம் பிடித்து நடந்துகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென். இன்ன நான் சொல்வேன் இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு அப்படி சொல்வேன் இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு தள்ளாமலே எண்ணி தள்ளாமலே தாங்கின அன்பிருவே தள்ளாமலே எண்ணி தள்ளாமலே தாங்கின அன்பிருவே தாங்கின அன்பிருவே. இன்ன நான் சொல்வேன் இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு அப்படி சொல்வேன் இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு வெறுக்காமலே இன்றி ஒதுக்காமலே நேசித்த அன்பிருவே வெறுக்காமலே இன்றி ஒதுக்காமலே நேசித்த அன்பிருவே நேசித்த அன்பிருவே. இன்ன நான் சொல்வேன் இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு எப்படி சொல்வேன் இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு மறக்காமலே இன்றி மறக்காமலே மன்னித்த அன்பிருவே மறக்காமலே இன்றி மறக்காமலே மன்னித்த அன்பிருவே மன்னித்த அன்பிருவே. இன்ன நான் சொல்வேன் இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு எப்படி சொல்வேன் இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு இயேசுவின் அன்பு மாறாத அன்பு. ஹல்லேலூயா. மனுஷருடைய அன்பு மறைந்து போகும், நம்முடைய உறவுகளுடைய அன்பு மறைந்து போகும்,
நாம் நேசித்தவர்களுடைய அன்பு மறைந்து போகும், மறுத்து போடுவார்கள். நாங்கள் நம்பி இருப்போம், ஐயோ இவர்கள் என்னை நேசிக்கிறார்களே என்று சொல்லி. ஒரு கட்டம் வருந்தவ பிள்ளைகளே, அவர்கள் நம்மை மறந்து போய் எங்களை தெரியாது என்று கூட சொல்லிவிடுவார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, கடைசி மரண தருவாயிலும் நம்மை நினைத்த அன்பு, மறிக்கிற பொழுது கூட நமக்காய் தாகம் தாகம் என்று சத்தம் போட்ட அன்பு, நமக்காய் கதறின அன்பு, நம்மை விட்டு விடாத அன்பு, நம்மை வெறுக்கவில்லை. தேவ பிள்ளைகளை, நாங்கள் பாவிகளாய் இருந்த போது கூட அவர் நம்மை வெறுக்கவில்லை, நம்மை ஒதுக்கவில்லை. அவர் இதுவரையிலும் ஒதுக்காத தேவன். அவர் இனிமேலும் விட்டு விட மாட்டார். நம்மை மரண பரியந்தம் விட்டு விடாத ஒரே ஒரு அன்பு நம்முடைய தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. அந்த நல்ல தேவனுக்கு நாங்கள் நன்றி பலிகளை எடுத்துக் கொண்டிருக்கோம். இப்பொழுது கூட அந்த அன்பை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நம்முடைய உறவிலே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த அன்பை அறிந்து கொள்ளும்படியாய் பிசாசானவன் அவர்களுடைய கண்களை குருட்டாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். அறிய முடியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட வேணும். அறிய முடியாதபடிக்கு அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அந்த கண்களை தேவன் திறக்கும்படியாய், அவரை அறியத்தக்கதாய், அவர்கள் தேவனுடைய சிலுவை நிழலிலே அவர்களும் வரும்படியாய் ஒருவர் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு ஜனத்துக்காகவும், நம்முடைய உறவிலே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை ரட்சித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இதோ ரட்சிப்புகள் வராத எங்கள் உறவுகள் சகோதரர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்னுமாய் அநேக ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ அன்பை ஆண்டவரை ருசி பார்க்காத ஜனங்கள், ஆண்டவரை உம்முடைய அறியாத ஜனங்கள் ஒரு மிஸ்ஸை உம்மிடத்தில் அறிய ஆண்டவரே, அவர்களுடைய இருதயங்களை திறக்க ஆண்டவரை அநேக சுவிசேஷங்களை நீங்கள் அனுப்புகிறீர்கள். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத வண்ணத்திலே அநேகர் உண்டு. ஆண்டவரை அவர்களை ஒரு மிஸ்ஸை அறியும்படி ஆண்டவரை அவர்களுடைய இருதயங்களை மன கண்களை திறக்கும்படியாய் வேண்டுகிறோம். அப்படியே ஆண்டவரை ஒரு மிஸ்ஸை ரட்சிப்புக்குள் வந்து ஆண்டவரை உங்களுடைய அன்பை இன்னும் அறியாத ஜனங்களும் அநேகம் உண்டு. ஆண்டவரே, இதோ பிதாவானவர் எங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் ஆண்டவரை குமாரனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை, இதோ ஒரே பேரான குமாரனை கொடுத்ததை ஆண்டவரை அவர்கள் ஜனங்களும் அறிந்து வரணும். ஆண்டவரை, இதோ உலகம் கொடுக்கிற மகா ஆண்டவரை கந்தல குப்பையுமான ஒரு ஆசீர்வாதங்களை தேடி போகிற ஜனங்கள் இதோ மண்டையிலே வந்து இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து போக ஆண்டவரை ஒரு மிசை அவர்களுடைய இருதயங்களை திறக்க ஆண்டவரை நீர் அனுபவிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். 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 இப்பொழுதும் கூட திக்கற்ற பிள்ளைகள், தனிமையானவர்கள், கைவிடப்பட்டிருக்கிறவர்கள், வியாதியின் கோரத்தினால் கைவிடப்பட்டிருக்கிறவர்கள், டிப்ரெஷன்ல இருக்கிறவர்கள், மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறவர்கள், இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிப்போம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அவர்களை விடுதலை ஆக்கும்படியாய், சுகப்படுத்தும்படியாய், அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிப்போம். என்று அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. நானே உன் பெரியாரியாகிய கர்த்தர் என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய காயப்பட்ட கரத்தை தொட்டு இந்த டிப்ரெஷன்ல இருக்கிறவருடைய மன பிறழ்வுகள் நீங்கும்படியாகவும், வியாதியாய் இருக்கிறவர்கள் சுகமடையும்படியாகவும் நாங்கள் ஜெபிப்போம். தாவணி எங்களுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் வியாதிகளோடு இருக்கிறார்களோ, சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ, டிப்ரெஷன்ல இருக்கிறார்களோ, கைவிடப்பட்டு இருக்கிறார்களோ, பணத்துக்காய் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அப்பா, ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, நீங்கள் தாமே அவர்களுடைய கரங்களிலே அப்பா ஆண்டவரே இந்த தேவைகள் சந்திக்கத்தக்கதாய் ஐயா உங்களுடைய அப்பா கர்த்தாவே கரங்களை சந்திக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். உங்களுடைய கரங்களில் இவர்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கிருபை இவர்களை அப்பா கர்த்தாவை சோதிக் கொள்ளும்படியாய், தேவைகள் சந்திக்கும்படியாய், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே அப்பா, நீங்க விதவைகளின் தேவனமாய் இருக்கிறவர் சுவாமி அப்பா, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். வீடுவாசல் இல்லாதவர்கள் வீடுவாசலை ஏற்படுத்தி கொடுக்கப்பா. ஆண்டவரே இப்பொழுது கூட தேவனுடைய சாட்சி நிமித்தமும் வசனத்தின் நிமித்தமும் துன்பப்படுகிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் ஜெபிப்போம். நாங்கள் அவர்களுடைய இந்த வருகிறதான போராட்டங்கள், நிந்திகள், அவமானங்களிலே அவர்கள் சிலுவையை மாத்திரம் பார்க்கட்டும். வருகிறதான போராட்டங்கள் அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் கொண்டு போகாதபடிக்கு இன்னும் தேவனுக்குள்ளே நிலைத்து நிற்கும்படியாய் நாங்கள் ஜெபிப்போம். தாப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு சாட்சி நிமித்தமும் வசனத்தின் நிமித்தமும் அப்பா துன்பப்படுகிற ஒவ்வொரு கர்த்தாவே ஊழியர்களே உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. உங்களுடைய பெருமைகள் சுவாமி அப்பா இவர்களை ஆண்டவரே கர்த்தாவே தாங்கும்படியாய்
ஆண்டவரே பலப்படுத்தும்படியாய் வருகிறதான போராட்டங்கள் ஆண்டவரே கர்த்தாவே நிந்தைகள் அவமானங்கள் மத்தியில கர்த்தாவே ஆண்டவரே உங்களை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரே பலப்படுத்தும்படியாய் நாம் மன்றாடுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். இப்பொழுது கூட ஒருவர் வார்த்தைக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு மனப்படுவோம். ஓ மகா இறக்க நடந்த தகப்பனே பாட்டாவே இந்த நாளும் தகப்பனே அப்பா அந்த துதி பையனின் அப்பா நடத்தி கொடுத்தது கூட என்னை நானும் தரப்புறம் அண்ணாவுக்காக உங்க நன்றியை ஒரு குறிப்பிட்ட பங்கத்தை மறந்த 44 மாத்திரமல்ல வாய்ப்பு ஒவ்வொரு வார்த்தையும் குறைபாண்டு ராஜா என்னை நானும் தரப்புறம் அண்ணாவுக்காக நன்றி சொல்கிறோம். வார்த்தையினால் எங்களை பிளப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்புறாங்க அவ்வளோ கொடுக்குற ஊழியக்காரனே உங்களை கருத்து வைத்து அவரே என்னை ஆசீர்விக்க முடியாது. இயேசுக்கு நாம் இருக்கிறோம் நல்ல நாமே தயவு செய்து எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளுங்கள்.